வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, கல்யாண வைபோகமே கதையின் 12வது பகுதி. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. சுதேட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். சுஜிக்கு ராமை பார்த்தால் பாவமாக இருக்க, ராம், என்ன நீங்க பார்த்து ரொம்ப நாள் இல்ல வருஷமாச்சு போல இருக்கு, என்ன படிச்சீங்க, பிஹெச்டியா என்று கேட்க, கடவுளே நேரில் வந்து அவனுக்கு வழி காண்பித்தாற் போல இருக்க, ஆம் என்று தலை வேகமாக ஆடியது. அங்கே கோந்துவின் இல்லை என்று இடவலமாக ஆட்டின தலையை பாராமல், சர்ப்ரைஸ் தான், உங்க பேரு கூட தெரியல அவருக்கு, பாருங்க நீங்க எவ்வளவு தெளிவா அவரோட பேரை சொல்லி. அப்போதுதான் எங்கே சொன்னான் என்று யோசனை செய்ய, அவன் கோந்துவை பார்த்த பார்வையில் இருந்த கேள்வியை புரிந்து கொண்டவர் கையை சுஜிக்கு தெரியாமல் மணி போல் ஆட்ட, உடனே இவன் பெல் என்றான். சொல்லும் போதே இப்படியும் ஒரு பேர் இருக்குமா என்று வியந்து கொண்டு, அடுத்த முறைப்பு பரிசாக கிடைக்க மீண்டும் ஆடின கோந்துவின் கையை பார்த்தவன், அப்படித்தான் காலேஜில் மணியை சொல்லுவோம், அவனுக்கு பிடிக்காது என்று பூசி மெழுக, சுஜி புன்னகை புரிய அவன் அங்கேயே விழ தயாராக இருக்க, கோந்து அவனை தள்ளி கொண்டு மாடிப்படி ஏறி அவனின் தாக்கத்தை தடுத்தார். வீட்டுக்கு வாங்கறாம், அம்மா ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க என்று கூறிக்கொண்டே படி ஏறியவள் 4வது படியில் நின்றாள். மணி விவசாயத்துல தானே பிஹெச்டி செஞ்சாங்க, நீங்களுமா என்ற கேள்வியோடு பேத்தி கேட்டது காதில் விழுந்த மறு கணமே மேல் படியில் ஒரு காலையும் அடுத்த படியில் தூக்கிய நிலையில் மற்றொரு காலையும் வைத்திருந்த கோந்து அந்தரங்கத்தில் நர்த்தனமாட, அவர் பின்னே வேகமாக படியேறி கொண்டிருந்த ராம் அவர் மேலே மோதினான். கஷ்டப்பட்டு இருவரையும் சமநிலைக்கு கொண்டு வர அங்கே நடந்த ஆக்ரோபேடிக்ஸ் சுஜியின் கவனத்தை அவள் கேட்ட கேள்வியில் இருந்து திருப்ப, அவர்களை தாண்டி வேகமாக வீட்டுக்குள் சென்றாள். மா என்ற அரை கூவலுடன், என்ன சுஜி, எதுக்கு இப்படி என்னை ஏலம் போடுற நீ, இரு வர, இந்த தோசை மாவை வழிச்சு வச்சுட்டு வர, இந்தா நீ தான் இங்க வந்துட்டு போ, ஒரு கை குறையுது எனக்கு. கௌசி அங்கிருந்தபடியே கத்த, சுஜி சங்கடமாக ராம் முகம் பார்த்தாள். வாங்க, கால் அடிப்படையிலேயே, தாத்தா உங்களுக்கு, அம்மாவை கூப்பிட்டுட்டு வர. அவனுக்கு உட்காருவதற்கு சோஃபாவை கை காட்டி வேகமாக சமையல் அறைக்குள் சென்ற 30 வினாடிகளில், நிஜமாவா சொல்ற, என்னுடைய ராம் வந்திருக்கானா, போ சுஜி, எதில் விளையாடுறதுனே இல்லை. ஆர்வத்தில் வழித்து கொண்டிருந்த மாவு கையுடனே வேக நடை போட்டு ஹாலுக்கு வர, பல மாதங்கள் கழித்து பார்த்த தன்னுடைய செல்ல பிள்ளையை கண்டு திகைத்த கௌசியின் அருகே சென்று அவள் கால்களை ஒத்தி கொண்டான். புல் அரித்தது கௌசிக்கு. சில முறை தோழிகள் இருவரும் கோவிலில் சந்திக்கும் போது ராம்தான் வசுவை அழைத்து சென்றிருக்கிறான். எனவே கௌசியை அப்போது சந்தித்திருக்கிறான். அந்த பாசமும், பிறந்த நாள் தவறாமல் தனக்கு பிடித்த மைசூர் பாக்கை மகனுக்கு பிடிக்காதவன் என்று தெரிந்தும் அவனிடமே கொடுத்தனுப்பிய பாசம் அவனை இப்போது பாசத்தில் அவள் காலில் விழ வைத்தது. எழுந்திருக்கண்ணா. கை ஆசையாக அவன் தோளை தடவ, பாசத்தோடு சேர்ந்து தோசை மாவும் அவன் தோளில் ஒட்டியது. சு, சாரி கண்ணா, இரு தொடச்சு விடுற சொன்னவள் மேலும் அந்த கையாலேயே தடவ, மாவு இன்னும் அழுத்தமாக பரவ, சுஜி சலிப்புடன் அம்மாவின் கை முட்டியை பிடித்து தள்ளி நிறுத்தி வைத்தாள். இதற்குள் கோந்து அவனை தங்கள் அறைக்குள்ளே அழைத்து சென்று பிருத்வியின் ஷர்ட் ஒன்றை கொடுக்க, அவன் வேண்டாம் என்று மறுத்து தான் போட்டிருந்த ஷர்ட்டை கழற்றி அதை நீரால் சுத்தம் செய்து அணிய போனவனை, ஜஸ்ட் மினிட் என்ற சுஜியின் குரல் தடுத்தது. உள்ளே பனியன் போட்டிருந்தாலும் அவனுக்கு ஒரு மாதிரி இருக்க, கோந்துதான் ஒரு கழித்த கதவின் அருகே கையில் ஒரு கவரை வைத்து கொண்டு ஒரு கால் மாற்றி ஒரு கால் ஊன்றி ஆடிக்கொண்டிருந்த சுஜியின் அருகே சென்றார். தாத்தா, இந்தாங்க, அம்மா கொடுத்து விட்டாங்க, ராமை இதை போட சொல்லுங்க. கவரில் இருந்த ஷர்ட்டை வெளியில் எடுத்தவர், சுஜி குட்டி, இது நீ பிருத்திவிக்கு. தொடர முடியாதபடி அவளது பார்வை அவரை எச்சரிக்க,
வாயை கப்பென்று மூடிக்கொண்டார். கதவை மீண்டும் சாத்தி அவனிடம் அந்த கவரை கொடுத்து, உன்னோட அத்தை கொடுத்து விட்டுருக்கா, மாப்பிள்ளை சீரா, இதையே போட்டுக்கிறாசா என்று கண் சிமிட்ட ராமுவுக்கோ வெட்கமாக இருந்தது. முதன்முறையாக ஒரு வீட்டுக்கு, அதுவும் தன்னுடைய மாமனார் மாமியார், சரி சரி இன்னமும் உறவு முறை உறுதியாகவில்லை, இருந்தாலும் என்றைக்கு இருந்தாலும் அதுதானே, அவர்கள் வீட்டுக்கு வரும்போது இப்படி வெறும் கையோடு வந்திருக்கிறோமே என்று தோன்ற வெட்கம் அதிகமாகியது. அந்த பையில் கையை விட்டு ஷர்ட்டை எடுக்க கையில் எதுவோ நெருட என்ன என்று எடுத்து பார்த்தவனின் விழிகள் தெரித்து விழாத குறை. சுஜியை தன்னுடைய மனம் நாடத் துவங்கியதுமே அவளும் என்றாவது தன்னுடைய நேசத்தை வெளிக்காட்டினால் கொடுப்பதற்கு என முதல் வேலையாக ஜிஆர்டி நகை கடைக்கு சென்று ஒரு பெரிய வைரம், அதை சுற்றி இரு பக்கமும் சிறு வைரங்கள் என்று அமைந்திருந்த ஒரு மோதிரத்தை வாங்கி அதை தன்னுடைய காரின் க்ளவ் கம்பார்ட்மெண்ட்டில் வைத்திருந்தான். மலேசியாவுக்கு செல்வதற்கு முன் காரை சர்வீஸுக்கு விட சொன்னவன் நினைவாக அந்த மோதிரம் இருந்த பரிசு பெட்டியை தன்னுடைய வார்ட்ரோபில் அவசரமாக வைத்திருந்தான். அது இப்போது சுஜி கொண்டு வந்து கொடுத்த பேக்கில் இருக்க வியப்பின் உச்சிக்கு சென்றான். அவனை சரியாக யூகித்த கோந்து, என்னரா நீ தகச்சு நிக்கிறத பார்த்தா இது நீ நம்ம சுஜியை மனசுல வச்சுட்டு வாங்கின ரிங் மாதிரி தோணுதே, கரெக்டா என்றார். தாத்தா, ஹவ் டிட் யூ நோ? ஆமாம், சுஜிக்காகத்தான் வாங்குறேன், அதெப்படி இங்க? அப்போது பதட்டத்துடன் கதவை தட்டிய சுஜி, தாத்தா தாத்தா ஒரு நிமிஷம், அந்த கவர்ல ஷர்ட்டை வைக்கும்போது தவறுதலா என்னோட மோதிரம் உள்ள விழுந்துருச்சுன்னு நினைக்கிறேன், ப்ளீஸ் ராம் கிட்ட சொல்லி எடுத்து கொடுக்க சொல்லுங்க என்று சொன்னதை கேட்ட ராம் கனவில் இருப்பது போல் மெதுவாக நடந்து வந்து அந்த ஒரு கழித்திருந்த கதவு வழியே நீட்டிய சுஜியின் விரலையும் கோந்துவையும் ஒன்றன் பின் ஒன்றாக பார்த்தான். அவன் கேள்வியை, ஆசையை சரியாக படித்த கோந்து, தோ அப்படியே இரு சுஜிக்குட்டி, போட்டு விடுற என்று சொல்லும் போதே முகத்தில் 10,000 வாலா சர வெடி வெடித்தது போல் ஒளியுடன் ராம் கதவை நெருங்கி அவளது மோதிர விரலில் மோதிரத்தை மெதுவாக அணிவித்தான். தேங்க்ஸ், அவள் பாட்டுக்கு சொல்லி செல்ல கோந்து வந்து ராமை உலுக்கினார். லக்கி ஃபெலோதான் நீ ராம், நீ அவளுக்குன்னு வாங்கின மோதிரத்தை நீயாவே அவ கேட்டு அவளுடைய விரலில் அணிவித்து விட்டாய், வேற என்ன வேண்டும்? அவளும் உனக்கு பதில் பரிசு அவளுடைய சக்திக்கு ஏற்றவாறு கொடுத்துட்டா என்று அவன் ஷர்ட்டை காண்பித்தார். என்ன பார்க்குற, இது அவளுடைய பிறந்த நாளுக்குன்னு பிருத்விக்கு வாங்கிய 2 ஷர்ட்டில் 1, அவன் 1 போட்டாச்சு. ஸோ கவலை வேண்டாம், பாரு உனக்குன்னு வந்த மாதிரி இருக்கு, பரஸ்பரம் பரிசு கொடுத்து உங்க உறவை பலப்படுத்தியாச்சு, இது மோதலை விட பெட்டர் இல்லையா? இன்னமும் கனவு லோகத்தில் இருந்தவனை தள்ளி கொண்டு மீண்டும் ஹாலுக்கு வர இதற்குள் கௌசி ஒரு தட்டில் நெய் முறுக்கும் கடையில் வாங்கிய சோன் பப்படியும் கொண்டு வந்து அவன் கையில் கொடுத்து கூடவே ஒரு கப் டீயையும் வைத்தாள். நான் டீ தான் சாப்பிடுவேன்னு உங்களுக்கு என்று கேட்க ஆரம்பித்து, எனக்காக பார்த்து பார்த்து செய்யும் இவங்க இதை தெரிந்து வைத்ததில் என்ன வியப்பு என்று எண்ணி அதை அப்படியே விட்டான். வைத்தவள் அவனுக்கு பின்னால் நின்று கொண்டு அபிநயம் பிடிக்க அந்த முத்ரா தேவியின் பார்வை தன்னுடைய மாமாவை நோக்கியே இருந்தது. என்ன என்பது போல் பார்த்த கோந்துவிடம் வாசலை கை காட்டினாள். ஓ என்று மண்டையை வேகமாக ஆட்டிய கோந்து அவள் புரிந்ததா என்று உதட்டசைவில் கேட்டதற்கு, வரதப்பா வருதப்பா கஞ்சி வருதப்பா, கஞ்சி விரைப்பு தன்னை மனசில் தாங்கி மிஞ்சி வரதப்பா என்று அவர் ஸ்டைலில் பாட, அதே அதே என்று கௌசியின் உதடு ஆமோதித்தது. எந்த நிமிடமும் ஃப்ரெண்ட் வீட்டிலிருந்து கணவர் வந்து விடுவார், இவனை பார்த்தால் நான் பார்த்து கொள்கிறேன் என்று அபயம் அளித்த கோந்து அவளை சாதாரணமாக ராமுடன் பேசுமாறு கை காண்பிக்க, அவள் அழகாக எதை கேட்கக்கூடாதோ அதை பளிச்சென்று கேட்டாள். ராம் கண்ணா, இந்த பக்கம் அத்தை வீட்டுக்கு வர இப்பதான் வழி தெரிஞ்சதா? என்ன விஷயமா வந்திருக்க நீ? வசு அனுப்பினாளா? ஃபோன்ல பேசும்போது சொல்லவே இல்லை. பாட்டி ஏதாவது சொல்லி அனுப்பிச்சாங்களா? இதை காதில் வாங்கி கொண்டே வந்த சுஜி அம்மாவின் அருகே நின்று கொண்டு, அம்மா வசு ஆன்ட்டி எல்லாம் அனுப்பல, நம்ம மணி இல்ல, அதான் மணி சார் கீழ் வீட்டில் இருக்காரே,
அவரை பார்க்க வந்தாராம். அவங்களோட ஒன்னா படிச்சாராம். ஹே! இப்போது ராம் எதிரே வந்து சோஃபாவில் அமர்ந்தவள், கேட்டேனே, மணி அக்ரிகல்ச்சர் பண்ணாங்க, நீங்க பிசினஸ் படிக்க போகலை? அப்போ எப்படி 2 பேரும் ஒன்னா PhD பண்ணி இருக்க முடியும்? கேட்க பதில் கோந்துவிடமிருந்து உடனே வந்தது. அது PhD இல்ல சுஜிக்குட்டி, PUC. அதானே ராம்? அப்படித்தான் இருக்கும். ராம் தலையில் கை வைக்காத குறை. அவன் வாயை திறக்கும் முன் பதில் வாசலில் நின்றிருந்த வரதனிடமிருந்து வந்தது. பா, PUC எல்லாம் அந்த காலம். 1978லயே +2 வந்தாச்சு. சொல்லுப்பா ராம். ராம் தான் நீ? ராம் சந்தானம், மணி கூட என்ன படிச்சப்பா? ராம் கஷ்டப்பட்டு கோந்து பக்கம் திரும்பாமல் கண்ணுக்கு தெரியாத 3வது கையால் தன்னுடைய தலையை அசையாமல் பிடித்து கொண்டு வரதனை நோக்கி அப்படியே எழுந்தான். ஒரு ஹலோ அங்கிள் என்ற வாழ்த்தோடு. அத்தோடு நில்லாமல் உள்ளே வந்து அவன் எதிரே அமரப்போனவரை தடுத்து அவர் கால்களிலும் தலை குனிந்து கையை வைத்து அடிபணிந்தான். கௌசிக்கு ஒரே பெருமை. ஒரு நிமிடம் அதிர்ந்த வரதன், என்னப்பா ராம், நல்லாரு, ஆசைப்பட்டது கிடைக்கட்டும், உன்னோட வாழ்க்கையில உயர்ந்ததே நடக்கட்டும் என்று தன்னை அறியாமல் சொல்ல மாமாவும் மருமகளும் வெற்றி புன்னகை பரிமாறிக்கொண்டனர். சொன்ன வரதனுக்கே தன்னுடைய நாக்கு தன் கட்டுப்பாடில்லாமல் வெளியே தனியாக வந்து ஏதோ சொன்னது என்ற சந்தேகம் இருக்க அதை அடக்கி அங்கே சோஃபாவில் உட்கார்ந்தார். அவனையே குறிப்பாக பார்க்க ராம் இப்போது யார் பக்கமும் திரும்பாமல் அவர் கண்ணையே நோக்கி, இல்ல அங்கிள், நான் PhD செய்யல, மாஸ்டர்ஸ் தான் முடிச்சிருக்கேன். பிருத்விக்கே தெரியுமே இதை பத்தி. ஏதோ சொல்ல வந்தவரை, ப்ளீஸ் அங்கிள், நான் சொல்ல வேண்டியதை சொல்லி முடிச்சுடுறேன் என்று அப்போதுதான் சுஜியை பார்த்தான். நான் வந்ததே சுஜியை பார்க்கத்தான். உங்க பெண்ணை சில நாட்களுக்கு முன்னாடி எதேச்சையா சந்திக்க நேர்ந்தது. அப்போதும் சரி, அதற்கப்புறம் அவளை ஒரு முறை பார்க்க நேரும் போதும் சரி, அவ உங்க பொண்ணுன்னு எனக்கு தெரியாது. தெரியாம தான் அவளை நேசிக்க ஆரம்பிச்சேன். அவளைத்தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு முடிவெடுத்து அப்பா கிட்ட கூட சொல்லிட்டேன். அப்புறம்தான் ஒரு நாள் சுஜியை உங்களோட கோவில்ல பார்த்து அவ உங்க பொண்ணுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போதும் என்னோட முடிவு மாறல. அதிர்ச்சியுடன் இதை 2 ஜீவன்கள் பார்த்து கொண்டிருந்தன. ஒன்று வரதன், மற்றொன்று சுஜி. வரதன் முகத்தில் அந்த அதிர்ச்சி ஒரு கணமே தோன்றி மறைய, சுஜியின் முகத்திலோ அது அப்பட்டமாக டன் கணக்கில் வழிந்தது. பின் அது கோபமாக மாறியது. இப்போது அவளை பார்த்தவன், சுஜி, சாரி, உனக்கு தெரியாமலேயே உன்னை விரும்ப ஆரம்பிச்சிட்டேன். இன்னைக்கு வந்தது கூட உன்னை எப்படியாவது பார்த்து கன்வின்ஸ் செய்யணும்னு தான். இது ஒரு நாள்ல முடியாதுன்னும் தெரியும். அதான் ரொம்ப நேரமா உங்க தெருவிலேயே காத்துக்கிட்டு இருந்த. நீ வெளியில வரமாட்டியான்னு பார்த்துக்கிட்டு. நீ வந்ததும் பின்னர் நடந்ததும் தான் உனக்கு தெரியுமே என்று முடித்து இப்போது கவனத்தை வரதன் புறம் திருப்பினான். சாரி அங்கிள், உங்ககிட்ட முறையா வந்து பேசி இருக்கணும். பட் சுஜிக்கு என்னை பிடிக்குமா பிடிக்காதான்னு தெரியாதப்போ அனாவசியமா உங்களை டிஸ்டர்ப் செய்ய வேண்டாம்னு இருந்துட்டேன். மேலும் அந்த 2வது முறை காலேஜில் பார்க்கும்போது சுஜிக்கு அவங்களுக்கு ஒரு டாக்டர் மாப்பிள்ளை தான் வேணும்னு சொல்லிட்டு இருந்ததை கேட்டேன். அதான் இன்னைக்கு அந்த மணி சார் டாக்டரேட் பட்டம் வாங்கியிருக்காருன்னு தெரிஞ்சதும் தயங்காம கூட படிச்ச பையன்னு என்னையும் சேர்த்துக்கிட்டேன். ஐ எம் சாரி சார், சாரி சுஜி என்று கம்பீர குரலில் ஆரம்பித்து அந்த கம்பீரம் சிறிதும் குறையாமல் அதே சமயம் செய்த தவறுக்கு மன்னிப்பையும் குரலில் காட்டி சொன்னவனை வெறித்தாள் சுஜி, கண்ணில் கோபம் பிளஸ் கண்ணீருடன். 2 நிமிடத்துக்கு மேல் அங்கே அமைதி நிலவ யாருக்கும் ஒன்றும் சொல்ல தோன்றவில்லை. கௌசியோ கையை பிசைந்து, ஐயோ, இந்த பிள்ளை இப்படி எல்லாத்தையும் போட்டு உடைச்சிட்டானே, அதுவும் யாரிடம்? ஜென்ம விரோதியாய் அவனுடைய அப்பாவை நினைக்கும் தன் கணவனிடம். சுஜிக்கு வேறு கோபம் போல் இருக்கே. என்ன மாமா இது என்ற கேள்வி அவள் கண்ணில் தொக்கி நிற்க, கோந்து அவளை இதற்கு மேல் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்று தோளை குலுக்கினார். சிறிது பயத்துடன் கணவன் முகத்தை பார்த்தாள். அவர் முகம் கல்லில் செதுக்கியது போல் இறுகி கிடந்தது. அந்த கனத்த மௌனத்தை ராமே உடைத்தான். அங்கிள், சொல்லுங்க, உங்க அபிப்பிராயம் என்ன? ஒரு நிமிஷம் எங்க அப்பாவையோ உங்க 2 பேருக்கு நடுவில் இருக்கிற கருத்து வேறுபாட்டையோ நினைச்சு இதுக்கு முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க.
நீங்க 2 பேருமே உங்க சின்ன வயசுல நடந்ததையே இன்னமும் பிடிச்சிட்டு இருக்கீங்க. அந்த சம்பவங்களுக்கு பிறகு வாழ்க்கையில நிறைய பார்த்திருப்பீங்க, அனுபவிச்சிருப்பீங்க. அதை ஃபேஸ் செய்து இப்ப என்னோட ஆசையையும் என்னோட கண்ணோட்டத்துல இருந்து பார்த்து சொல்லுங்க அங்கிள். பாருங்க, நீங்க என்னை ஒரு டிஸ்டன்ஸ்ல வச்சிருக்கீங்க. அதனால என்னால கௌசியை கை காட்டியவன் அத்தைன்னு உரிமையா கூப்பிடுற மாதிரி உங்களை மாமான்னு கூப்பிட முடியல. அந்த நிலை மாறணும்னு ஆசைப்படுற அங்கிள். நீங்க என்னை மட்டுமே பாருங்க. உங்க பொண்ணுக்கு பொருத்தமானவனா இருப்பனா, என்னோட வாழ்ந்தா அவ நல்லா இருப்பாளான்னு பாருங்க அங்கிள். ப்ளீஸ், முதல்லயே முடியாதுன்னு சொல்லிடாதீங்க. நான் படிச்சவன்தான், இருந்தாலும் நெகட்டிவான ஒரு பதில உடனடியா கேட்க மனசு இல்ல. யோசனை செய்யுங்க. நான் உங்க பெண்ணை கண் கலங்காம வச்சுப்பேன் என்றெல்லாம் சொல்ல விரும்பல. ஆனா 2 பேரும் சந்தோஷமா வாழ்வோம் என்கிற நம்பிக்கை நிறையவே இருக்கு. பளிச்சென்று மனதில் இருந்ததை அவர் கண்ணை பார்த்து சொல்ல வரதனுக்குள் எதுவோ அசைந்தது. ராம் மேலே ஒரு மதிப்பு வந்தது. இருந்தாலும் மகளின் மனமும் தெரியுமே. அவளுக்கு ஒரு டாக்டரையே திருமணம் செய்து கொள்ளுமாறு கோடிட்டவரும் அவர்தானே. அவர் என்ன சொல்ல போகிறார் என்று அவர் முகத்தையே ஆவலுடன் நோக்கிய ராமை மீண்டும் உட்கார கை காட்டி அவருமே அமர்ந்தார். கௌசிக்கோ ராமை விட படபடப்பு. ஒரே அடியாக கணவன் மறுத்தால் அதற்கு மேல் சுஜியை என்ன செய்தும் ஒத்துக்கொள்ள வைக்க முடியாது. இப்படியெல்லாம் அவசர கதியில் நடக்க வேண்டுமா? சிந்தனையை வரதனின் குரல் கலைத்தது. ராம், நீ சின்ன வயசு பையன்னு நிரூபிச்சிட்ட. அதான் மனசில் இருக்கிறத நேரம் காலம் பார்க்காம உடனே கொட்டிட்ட. இதை உங்க யங் ஜெனரேஷன் வேணும்னா ஃப்ராங்கா பேசுறோம், ஒரு ஒளிவு மறைவில்லைன்னு சொல்லலாம். பட் எதையும் இடம் பொருள் பார்த்து சொல்றதுதான் அனுபவம் கத்துக் கொடுக்கும் பாடம். நீ சொல்றதுல ஒரு விஷயம் நானும் ஒத்துக்கிறேன். உங்க அப்பாவுக்கும் எனக்கும் இடையில இருக்கிற கருத்து வேறுபாடுக்கு உன் வயசு தான். பட் நான் கேட்குறேன், சொல்லு. உங்க அப்பா தன்னோட ஸ்டேட்டஸ் என்கிற வெளி போர்வையை கழட்டிட்டாரா? இல்லைன்னு எனக்கும் உனக்கும் தெரியுமே. நான் ஒருவேளை இதுக்கு சரி என்றாலும் அவர் ஒருபோதும் இதுக்கு சம்மதிக்க மாட்டார். உன்னை விட உங்க அப்பாவை போல ஆட்களை எனக்கு நல்லாவே தெரியும். அங்கிள், ஒரு நிமிஷம், குறுக்க பேசுறதுக்கு சாரி. பட் இது என்னோட லைஃப். இதுக்கு எங்க அப்பாவுடைய சம்மதமும் வேணும். பட் அதை எப்படி வாங்குறதுன்னு எனக்கு தெரியும். அவரை மீறி எதையும் செய்ய மாட்டேன். அவரை எப்படி கன்வின்ஸ் செய்து இதுக்கு சம்மதிக்க வைக்கிறதுன்னு எனக்கு தெரியும். எனக்கு தேவை உங்க சம்மதமும், முக்கியமா உங்க பெண்ணின் சம்மதமும் தான். பார்வை முகத்தில் எரிச்சல் மண்டி கிடந்த சுஜியின் முகத்தில் படிந்து மீண்டது. ராம், நீ சொல்றது ரொம்ப சரி. இதுல முக்கியமா பேச வேண்டியது சுஜிதான். அவ முகத்தை பார்த்தாலே இதெல்லாம் அவளுக்கு ஷாக்கிங்கா இருக்குன்னு தெரியுது. சுஜி, நீ என்னமா சொல்ற? இவ்வளவு சுலபமாக தான் நினைத்து வந்தது நடக்கப் போகிறதா? கௌசிக்கு எங்கோ வானத்தில் பறப்பது போல இருந்தது. பேசியது தன்னுடைய கணவன் தானா? நம்பாமல் கோந்துவை பார்க்க அவர் யோசனையுடன் மகனையே கூர்ந்து பார்த்திருந்தார். வரது இவ்வளவு சீக்கிரம் ஒத்துக்கொள்வானா? என்னவோ இடிக்கிறது. எத்தனை வருட மனக்கசப்பு! எவ்வளவு முறை கௌசியிடம் அவள் ஆசைப்பட்டது நடக்காது என்று நேராகவே சொல்லியிருக்கிறான். இப்போது ராம் வந்து தைரியமாக கேட்டதும் என்னவோ தனக்கு ஒன்றும் மறுப்பு இல்லாத மாதிரியும், சந்தானம் ஒத்துக்கொள்வதுதான் கஷ்டம் என்பது போலவும் பேசுறானே. இல்லை, சுஜி இதற்கு எப்படியும் சம்மதிக்க மாட்டாள் என்கிற இருமாப்பா அப்படித்தான் இருக்கும். அவளே வேண்டாம் என்று சொல்லிவிட்டால் ராம் பின் வாங்குவதை தவிர வேறு வழி இல்லை. அதற்கு பிறகு எந்த முகத்துடன் அவன் சுஜியை நெருங்குவான்? கில்லாடிதான் தன் மகன். பெண்டாட்டியிடம் நல்ல பேர் வாங்கி விடுவான். அதே சமயம் அவன் நினைத்ததும் நடக்கும். எல்லோரும் சுஜியை பார்த்திருக்க ராம் நேரே அவளிடம் சென்றான். சுஜி அவளுடைய முறைப்பை கண்டவன். சாரி மிஸ் சுப்ரஜா, உங்களோட பேசணும். பார்வை வரதனிடம் சென்று அவர் அனுமதியை கேட்பது போல் இருக்க அவரது கண் அசைப்பிலேயே அதை பெற்றவன். சுப்ரஜா, ப்ளீஸ் ஒரு 5 நிமிஷம் நான் சொல்ல போறத கேளுங்க. அப்புறம் நீங்க என்ன முடிவெடுத்தாலும் நான் அதுக்கு கட்டுப்படுறேன். ப்ளீஸ் வெயிட். இப்போதே அதை சொல்லிடாதீங்க. நான் சொல்ல வருவதையும் கேளுங்க. நாம கொஞ்சம் தனியா பேசலாமா? இஃப் யூ டோன்ட் மைண்ட். அவள் முகபாவமே மறுப்பை பிரதிபலிக்க, சாரி, என்ன சொல்லணுமோ அதை எங்க குடும்பத்து முன்னாடியே சொல்லுங்க. அவங்களுக்கு தெரியாம என்னோட லைஃப்ல
இதுவரைக்கும் ஒண்ணுமே நடந்ததில்லை, இனிமேலும் நடக்காது. கைகளை கட்டிக்கொண்டு பக்கத்து சுவரில் சாய்ந்தாள். அவளை நன்றாக அறிந்த மற்றவர்களுக்கு அவளுடைய முகத்தை பார்த்ததுமே அவன் என்ன சொன்னாலும் அதை ஒரு காதில் வாங்கி மறு காதில் தான் விடப்போகிறாள் என்று தெளிவாக தெரிந்தது. அவளுடைய பிடிவாதத்துக்கு ஈடு கொடுப்பது போல் ராமின் முகபாவமும் மாறி ஒரு கடினத்தன்மையை காட்டியது. குரலோ அழுத்தமாக இரும்பின் கடினத்துடன் வந்தது. ஓகே, இருக்கட்டும். இவங்க எல்லாரும் மூலமாக என்னுடைய நெருங்கிய சொந்தமாக ஆக போகிறவங்க தானே. சோ எனக்கும் இதில் ஆட்சேபனை இல்லை. உன்னை அவள் முறைக்கவும், சாரி, எனக்கு அப்படித்தான் கூப்பிட தோணுது சுஜி. உன்னை நான் என்னோட மனசுல வச்சிட்டு இருக்க. நீ என்னுடையவள் என்ற உரிமை எனக்குள்ள எப்பவோ வந்தாச்சு. அப்படி இருக்கும்போது சும்மா வெறும் வாய் வார்த்தைக்காக உங்களை என்ற எல்லாம் சொல்ல எனக்கு வராது. என்ன இருந்தாலும் நான் பெரியவன், நானும் பிருத்வி மாதிரி தான். சட்டென்று சொல்வது அபத்தமாக அவனுக்கே தெரிந்து நிறுத்த அவள் கண்களில் ஒரு சின்ன சிரிப்பு எட்டி பார்த்ததோ, இல்லை ஆசை கொண்ட மனதின் வெளிப்பாடோ? ஓகே, ராங் கம்பேரிசன். பிருத்வி வயசுதானேன்னு சொல்ல வந்த. அந்த மாதிரி நினைச்சுக்கோ. அன்னைக்கு என் வீட்டுல நீ என் மேல வந்து மோதியதும். இப்போது சுஜி குற்ற உணர்ச்சியோடு மற்றவர்களை பார்க்காமல் சங்கோஜப்பட அதை உள்ளுக்குள்ளே ராம் ரசித்தான். வாமா வா, இதுக்குத்தான் தனியா பேசலாம்னு சொன்ன. இப்ப நீ விரிச்ச வலையில நீயே மாட்டினியா? சுஜி சங்கடத்துடன் சற்றே நெளிந்தாள். நான் ஒன்னும் வேணும்னே மோதல. அக்ரீடு. பட் அன்னைக்கு நீ என் கையில விழுந்ததும் என்னை கட்டி பிடித்தவுடன் என்னவோ என் வாழ்க்கையில எனக்கு என்று உன்னை அந்த கடவுள் கொடுத்திருக்கான்னு தான் இருந்தது. இப்போது அவளுடைய சங்கோஜம் வெளிப்படையாக தெரிய அதை ராமும் வெளிப்படையாகவே ரசித்தான். கண்களில் ஒரு மின்னலோடு, அப்படி போடுடா ராசா, வசு உன் பிள்ளை பின்றா. கோந்து கற்பனையில் ஹாய் ஃபைவ் கொடுத்து கொண்டார். கண்களாலேயே தன்னுடைய சந்தோஷத்தை கற்பனையில் ஹைஃபை கொடுத்து கொண்டார். கண்களாலேயே தன்னுடைய சந்தோஷத்தை மருமகளுடன் பகிர அவள் கவனமோ பெண் கடைசியில் என்ன சொல்ல போகிறாள் என்றே இருந்தது. அப்போ நீ யாருன்னே தெரியாது. அப்போது என்று சில மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருந்தாங்க. சரி, நீயும் அவங்களோட தான் வந்திருக்கணும்னு அடுத்த நாள் ராமச்சந்திரா காலேஜ் போனேன். அதற்கப்புறம் சில குழப்பங்கள். இது நடுவில் என் வேலை விஷயமா மலேசியா செல்ல வேண்டிய கட்டாயம். திரும்ப வந்தவுடன் கூட அப்பாவிடம் இது பற்றி பேசி கடைசி முறையா ஒரு தடவை பார்ப்பேன். உன்னை கண்டுபிடிக்க முடிந்தால் இதை தொடர்ந்து கொண்டு செல்வது, இல்லை இதுதான் விதிப்படி நடக்க வேண்டியது என்று உன்னை மறந்து விடுவது என்றும் முடிவு செய்தேன். ஆனா பாரு, நமக்குள்ள இருக்கிற பந்தத்தை அந்த கடவுளே, குறிப்பா அம்பாளே உறுதி செஞ்சிட்டா. அவளோட இருப்பிடத்திலேயே. எஸ், அன்னைக்கு கற்பகாம்பாள் கோவிலுக்கு உன்னை காணாததால் இனிமேல் உன்னை பற்றிய நினைவு இருக்கக்கூடாது என்று கேட்கத்தான் வந்தேன். பட் அங்கேயே உன்னை என் கைகளில் மீண்டும் விழ வைத்தது ஒரு தெய்வ அனுகிரகம்னு சொல்லாமல் வேற என்ன சொல்வது? எனக்கு அப்படித்தான் தோன்றியது. அப்போதான் உன்னை மீண்டும் சந்தித்து என்னுடைய விருப்பத்தை சொல்லணும்னு இங்க வந்த. சுஜி, நீ எதுக்கு டாக்டர் தான் உனக்கு கணவராக வரணும் என்று சொல்றையோ அதுக்கு மேலேயும் நான் ஆதரவா இருப்ப உன்னுடைய தொழிலுக்கு. ஏனென்றால் என்னை மாதிரி பிசினஸ் மேன் கூட நேரம் காலம் பார்க்காமல் தான் உழைக்கணும். சோ உன்னுடைய வேலையின் நேரம் காலம் பற்றிய நடப்பு எனக்கும் புரியும். அதுக்கு தகுந்தா போல உனக்கு ஆதரவாகவும் இருக்க முடியும். மற்றபடி என்னை பத்தி தனிப்பட்ட முறையில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிற. நான் என்ன பண்றேன்னு தெரியும். கோபம் வரும் நிறைய. ஆனா எல்லாம் அவசியமானதுக்குத்தான் இருக்கும். சில பேர் மாதிரி சிடுமூஞ்சி கிடையாது. அவள் கண்ணில் மறுபடியும் ஒரு சின்ன சிரிப்பு. ரொம்ப கலகல பார்ட்டி. நான் பேசிட்டே இருப்பேன். அதனாலேயே நண்பர்கள் அதிகம். அவங்களுக்காக எதையும் செய்வேன். அதே மாதிரி அவங்களும் எதையும் செய்வாங்க. ஏன் இன்னைக்கு கூட? ஐயோ, ஆர்வத்தில் ஸ்டீபனை பத்தி உளரப்போனோமே. இதுக்கு மேல என்னை பத்தி எதுவாவது தெரிய வேணும் என்றால் நீ என் கூட சில நாட்கள் பழகணும். இல்ல என்னை நம்பி என்னை ஏத்துக்கணும். இதுக்கு மேல என்ன சொல்றதுன்னு தெரியல. ஐ ரெஸ்ட் மை கேஸ். இப்ப முடிவு உன் கையில இருக்கு.
அவன் பேசுவதை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருந்தது. வரதனுக்கோ, இத்தனை நடந்திருக்கிறதா? 2 பேரும் ஏற்கனவே இருமுறை சந்தித்திருக்கிறார்களா? இதை பற்றி வேறு யாருக்கும் தெரியுமா? கௌசிக்கு தெரிந்திருந்தால் அப்பாவிடம் சொல்லாமல் இருந்திருக்க மாட்டாள். ஆனால் ராமோ, சுஜி தன்னுடைய பெண் என்று பின்புதான் தெரியும் என்றல்லவா சொன்னான். அவனுடைய நேரடியான அணுகுமுறை அவருக்கு பிடித்துதான் இருந்தது. அவளை தனியாக அணுகாமல் இங்கே வீட்டிற்கே வந்து கேட்கிறான் என்றால் இதை பற்றி நிறையவே யோசித்திருக்க வேண்டும். ஆனால் இதை எப்படி சந்தானம் ஒத்துக்கொள்வான்? என்னுடைய மகளை அவனை நம்பி அவன் வீட்டுக்கு அனுப்புவதா? ஆனால் சந்தானத்தை நம்பி போவதில்லையே. ராம் இவ்வளவு தெளிவாக சொல்லியிருக்கிறானே. ஒருவேளை இப்படித்தான் சந்தானம் மூக்கு உடைப்பட வேண்டுமோ? அப்படி ஸ்டேட்டஸ் பார்ப்பவன் தன்னுடைய மகன் ஆசைப்பட்டான் என்று தன் பெண்ணை தன் மருமகளாக ஏற்றுக்கொள்ள வேண்டிய நிர்பந்தம். சுஜியை குறை எதுவும் சொல்ல ராம் விடமாட்டான். ஒருவேளை பழிவாங்க என்று இந்த பையனை அனுப்பியிருப்பானோ? இருக்காது. இது ராம் வாழ்க்கையும் சம்பந்தப்பட்டது. சரி, பெண் முடிவு செய்யட்டும் என்று அவளையே பார்த்தார். உலகில் உள்ள கடவுள்கள் எல்லாம் அகர வரிசைப்படி அட்டெண்டன்ஸ் போட்டு உள்ளேன் ராம் என்று அணிவகுக்க ராம் சுஜி மட்டும் சரி என்று சொல்லி இந்த கல்யாணம் நல்லபடியாக நடந்தால் கோந்துவுக்கும் சந்தானத்திற்கும் மொட்டை போடுவதாக வேண்டிக் கொண்டான். ஸ்டீபன் பெயரும் தோன்றியது. ஆனால் அவன் இதற்கு ஒத்துக்கொள்ள மாட்டான். அவனுக்கு தானே போட வேண்டியதுதான். கௌசியோ கணவர் முகத்தையும் மகள் முகத்தையும் மாறி மாறி பார்த்து, கடவுளே, இந்த சுஜியிடம் என்னுடைய ஆசையை பற்றி சொல்லாமல் போனேனே, அதனால் வந்ததுதானே இது. ஒருவேளை எனக்குமே இதுதான் விருப்பம் என்று தெரிந்தால் உடனடியாக மறுக்க தோன்றாது. கொஞ்சம் யோசிப்பாளே. முருகா, இந்த பெண் சரி என்று சொல்ல வேண்டும். மாமா காலில் விழுந்தாவது அவரை வந்து பழனியில் மொட்டை அடித்து கொள்ள செய்கிறேன் என்று உளமாற வேண்டிக் கொண்டாள். அவள் முகத்தை பார்த்ததுமே கோந்துவுக்கு அவளது எண்ண ஓட்டம் புரிய பரிதாபமாக பையில் இருந்த மனைவியின் புகைப்படத்தை தடவி, பத்மா, உன்னோட பேத்தி மட்டும் ஒத்துக்கொண்டால் நான் ஆண்டிதான். என் மருமகள் இதைத்தானே வேண்டிக் கொண்டிருப்பாள். அவளுக்காக வேண்டாம். பேசாமல் வரதனுக்கு சின்ன வயது நேர்த்தி கடன் ஒன்று பாக்கி இருக்கிறது என்று சொல்லி அவனுக்கு மொட்டை போட வேண்டியதுதான். பார்த்திருந்த அனைவருக்கும் ஓரோர் வித எதிர்பார்ப்பு இருக்க சுஜியோ குழப்பத்தில் இருந்தாள். இவனை 2 முறைதான் இதற்கு முன்னர் பார்த்திருக்கிறேன். அதுவும் கூட ஏதோ அம்மாவின் சிறு வயது தோழியின் பையன் என்ற கணிப்பிலிருந்து. அம்மா வரிந்து கட்டிக்கொண்டு ஸ்வீட் செய்து அவன் பிறந்த நாள் அன்று அதை ஒவ்வொரு வருடமும் கொடுத்தனுப்புவதை கண்டால் அவளுக்கு ராம் கேட்பதை குறித்து மகிழ்ச்சியாகவே இருக்க வேண்டும். அப்பாவோ தான் எப்போது மருத்துவத்துறையில் காலடி எடுத்து வைத்தோமோ அப்போதிலிருந்தே வரப்போகிறவனும் இவளைப் போலவே மருத்துவத்துறையில் இருந்தால் உத்தமம் என்று சொல்லி இருந்தது இப்போதும் தப்பாது காதில் ஒலித்தது. அவளுக்குமே அதுதான் ஒத்து வரும் என்று இதனால் வரை இருந்தது. ஆனால் இப்போது ஏன் அவர் ஒன்றும் சொல்லாமல் ராமை தன்னிடமே நேரடியாக கேட்க சொல்கிறார்? அன்று அந்த வீட்டில் முகம் தெரியாத ஒருவன் மீது மோதியதும் அவனை பார்த்து தான் தடுமாறியது கொஞ்ச நேரம்தான். பின்பு தெரியாமல் மோதியதுதானே. அவன் இருந்த இடத்தில் வேறு யார் இருந்தாலும் ஒன்றுதானே என்று அதை பற்றி மேலே சிந்திக்காது விட்டாள். அப்புறம் அந்த கோவில் சந்திப்பு, அங்கேயும் அவன் மீது மோதி பின் அவனுடன் பேசியதில் கொஞ்சம் இளகினாலும் அவன் தடாலடியாக தன்னை மனைவி என்று கோந்துவிடமே சொன்னது அவளுக்கு தாங்க முடியாத கோபத்தையும் ஏனோ ஏமாற்றத்தையும் கூட உண்டு பண்ணியது. இன்று அந்த நாய்களை பார்த்து பயந்து அவனை அங்கே கண்டதும் அவன் தனது தாத்தாவை சென்று அவரை கவனித்ததையும் ஒரு கணம் பார்த்தாள்தான். அதனால் தான் அவனுடன் சகஜமாக பேசி அவனை வீட்டுக்கு அழைத்தது. ஆனால் இவன் என்னடாவென்றால் இங்கு வந்ததே இவளை காண என்று சொல்லி மேலும் தான் அந்த மணியுடன் படித்தேன் என்று பொய் சொன்னேன் என்று சொன்னது
அவளுடைய அன்றைய ஏமாற்றத்தை இப்போது மீண்டும் அனுபவிக்க வைத்தது. தான் ஆசைப்பட்டது என்றால் அதற்காக என்ன வேண்டுமென்றாலும் சொல்லுவானா இவன்? இவனை பற்றி உயர்வாக நினைத்த தன் மீதே கழிவிரக்கம் தோன்றி கண்ணில் 2 சொட்டு நீரையும் வரவழைக்க அதை அவசரமாக மறைத்தவள் இப்போது அவன் முகம் பார்த்தாள். மிஸ்டர் ராம், எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. முதல்ல, நீங்க அந்த நாய் எல்லாம் உங்களோடது தானா? அதுங்களை கூட்டிட்டு வந்தது உங்க ஃப்ரெண்டா? அதைத்தான் இப்ப நீங்க என் ஃப்ரெண்ட்ஸ் எனக்காக இப்போ கூடன்னு முடிக்காம விட்டீங்கல்ல? ஸோ இதெல்லாமே நீங்க அழகா திட்டம் போட்டு என்னிடம் பேசுவதற்கான முயற்சி இல்ல? தலையை ஒரு நிமிடம் குனிந்தவன் அவள் கண்களை நேராக சந்தித்து, இல்லைன்னு சொல்ல எனக்கு ஆசை இருந்தாலும் நம்ம வாழ்க்கை உண்மையில தான் ஸ்டார்ட் ஆகணும்னு இருக்க சுஜி. ஸோ எஸ், ஸ்டீபனை நாயுடன் இங்கு வர சொன்னது நான் தான். அன்னைக்கு என் வீட்டில் நீ பயந்தது பார்த்து, சரி இப்போதும் அதே பயத்தை பயன்படுத்தி உன்னிடம் நெருங்கலாம் என்று பிளான் செய்தேன். குட் பிளான், பட் பேட் செயலாக்கம். ஐ எம் சாரி ஃபார் தட். உன்னிடம் நேராக பேசியிருக்கணும், என்னுடைய தப்பு. ஸ்டீபனை நினைத்து முகம் கடுகடுக்க அதே கடுகடுப்பு அவள் முகத்திலும் எதிரொலிக்க கண்டான். அவள் ஏதும் பேசும் முன்பே அவளுடைய மன கொதிப்பை அறிந்தாற் போல, ஒரு நிமிஷம் சுஜி, இப்ப எதுவும் சொல்லிடாத. ஐ நோ, இது எதுவும் நீ எதிர்பார்க்காதது. உன்னுடைய முகத்திலிருந்தே இதெல்லாம் உனக்கு அதிர்ச்சியா இருக்குன்னு புரியுது. இப்போ இந்த நிலையில நீ முடிவு எடுக்கிறது சரியா இருக்காது. நான் சொல்வதற்கு சரி என்று சொன்னாலும் கூட யூ நீட் டைம். நீ நான் சொன்னதை பற்றி யோசி. உங்க குடும்பத்தார்கிட்ட கலந்து பேசு. நான் உன்னை விரும்புற மாதிரி நீயும் என்னை உடனே விரும்புறதுக்கு இது சினிமா இல்ல. நான் காலேஜ் பையனும் இல்ல. உடனே ஐ லவ் யூன்னு சொல்லுன்னு கேட்கறதுக்கு. அது ஒரு உணர்வு எனக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி வந்திருக்கு. நம்ம கல்யாணத்துக்கு பிறகு உனக்கு நிச்சயமா வரும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. பட் ஐ கேன் அஷ்யூர் யூ, யூ நோ ஒன் கேன் எஸ்கேப் ஃப்ரம் மை சாம். குறும்பாக கண்ணை சிமிட்டியவன் நேரே வரதனிடம் வந்து, அங்கிள், உங்க காலில் விழுந்த போது என்ன சொன்னீங்கன்னு யோசிச்சு பாருங்க. நான் நினைச்சது நடக்கும் என்றும் வாழ்வில் எனக்கு உயர்ந்தது கிடைக்கும் என்றும் சொன்னீங்க. என்னோட வாழ்க்கையில நான் சுஜியைத்தான் உயர்வா நினைக்கிறேன். உங்களுக்கும் உங்க பெண் தான் உயர்ந்ததா இருக்க முடியும். ஸோ ரெண்டும் 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 6 தானே? ரிசல்ட்டும் எனக்கு சாதகம் தானே என்று சொல்லிவிட்டு பொதுவாக எல்லோரையும் ஒரு முறை பார்த்து, கூடிய சீக்கிரம் இப்படி வணக்கம் போட்டுட்டு போகாம உங்க வீட்டு மாப்பிள்ளையா வந்து உரிமையோடு உட்கார்ந்து அதிகாரம் செய்வ. விஷ்மி லக் என்று சொல்லிவிட்டு, உன்னை விட இந்த உலகத்துல உசந்தது எனக்கு ஒண்ணுமில்ல என்று ஒரு வரி பாடி வரதனை தாண்டும் போது, உங்க பொண்ணை விட இந்த உலகத்துல உசந்தது எனக்கு ஒண்ணுமில்ல என்று பாடிவிட்டு செல்ல, அங்கே ஒரு மினி சூறாவளி அடித்துவிட்டு சென்றதை போன்ற உணர்வு அனைவருக்கும். இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.